முக்கிய செய்தி. ஜனநாயகன் பட வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் பட சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலை முதல் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் முன்பு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக வழக்கு விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த நிலையில் தற்பொழுது அதன் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சென்சார் போர்டு தரப்பினர் மாறி மாறி வாதங்கள் பிரதிவாதங்களை முன்வைத்து வந்த நிலையில் தற்பொழுது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளனர். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படம் வழக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தொடரப்பட்ட வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்த வழக்கில் இன்று விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கின் தற்போது தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளிவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் இன்றைய தினம் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தற்போது தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தணிக்கை குழு சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவுகளை தலைமை நீதிபதி படித்து காண்பித்தார். பின்னர் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு முடிவு செய்து குறித்து பட நிறுவனத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் 6ஆம் தேதி தான் சான்று கோரி பட நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சென்சார் போர்டு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் படத்திற்கு தணிக்கை சான்று நிராகரித்து உத்தரவிடுவதற்கு முன்பாகவே பட நிறுவனம் வழக்கு தொடர்ந்ததாகவும் சென்சார் போர்டு தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி இந்த வழக்கு தொடரும் போது இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு என்பது பட நிறுவனத்திற்கு தெரியும் என்றும், ஆனால் அவர்கள் இதை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை என்று சென்சார் போர்டு தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கிறது. சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், ஜனவரி 7ஆம் தேதி வழக்கில் வாதங்கள் முடிந்து ஜனவரி 9ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சென்சார் போர்டு தரப்பில் வாதங்கள் அனுமதி வைக்கப்பட்டது. குறிப்பாக 14 காட்சிகளை படத்திலிருந்து நீக்க வேண்டும் எனவும் அதன் பின் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோரியதாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டதாக சென்சார் போர்டு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதற்கிடையில் படம் தொடர்பாக புகார் வந்தால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டதாகவும் டிசம்பர் 22ஆம் தேதி கடிதத்தை அனுப்பிய அமைப்பு ஆலோசனை குழுவாக கருதப்பட வேண்டுமோ அல்லது அது வாரியத்தால் நேரடியாக அனுப்பப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி முன்வைத்தார். தணிக்கை குழு அதிகாரி அந்த படத்தை பார்த்தாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் தலைமை நீதிபதி முன்வைத்தார். அதிகாரி படத்தை பார்க்கவில்லை என்றும் ஒரு பரிசீலனை குழுவால் மட்டுமே அந்த திரைப்படம் பார்க்கப்பட்டதாக சென்சார் போர்டு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி இந்த வழக்கை விரிவாக விசாரித்திருந்தால் தணிக்கை வாரியமே திரைப்படத்தை பார்த்ததா அல்லது பரிசீலனை குழு போன்ற ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பு மட்டுமே அதை பார்த்ததா என்பது போன்ற கேள்விகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கலாம் என்று தலைமை நீதிபதி அமர்வு ஒரு யோசனை தெரிவித்திருக்கிறது. மண்டல அலுவலகத்தில் உள்ள ஆய்வுக்குழுவின் முடிவுகள் சென்சார் போர்டை கட்டுப்படுத்தாது என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கேள்விகளையும் தலைமை நீதிபதி அமர்வு தணிக்கை குழுவிற்கு முன்வைத்திருந்தது. படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பும் முடிவை ரத்து செய்ய கோராத நிலையில் அதை ரத்து செய்ய முடியாது என்று சென்சார் போர்டு தெரிவித்த போது கேட்கப்படாத கோரிக்கையும் நீதிமன்றம் வழங்க முடியும் என்ற ஒரு பதிலையும் தலைமை நீதிபதி அமர்வு வைத்தது. நீதிமன்றத்தில் சவால் செய்யப்படாத வழக்குகளை நீதிமன்றங்கள் ரத்து செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பளித்ததாக பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சென்சார் போர்டு தரப்பில் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது. குறிப்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படாதது மற்றும் தயாரிப்பாளர் தலைவரின் முடிவை எதிர்த்து சவால் செய்ய தவறியது தொடர்பாக
சிஎஃப்சி எழுப்பிய முதல் 2 ஆரம்பகட்ட அம்சங்கள் குறித்து முடிவெடுத்த பிறகு இந்த வழக்கை அதன் தகுதிகள் அடிப்படையில் விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி அமர்வு உணவு இடைவெளிக்கு பிறகாக விசாரணை தொடங்கிய போது தெரிவித்திருந்தார். சென்சார் சான்று வழங்க பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை, சட்ட விதிகளை மேற்கோள் காட்டிதான் சென்சார் போர்டு தரப்பில் தொடர்ந்து வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இதுக்கு பிறகாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் படம் 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பாக தாங்கள் தரப்பு முறையிட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனி நீதிபதி இந்த வழக்கை 2 நாட்கள் விசாரித்து அனைத்து ஆவணங்களையும் வரவழைத்து அவற்றை முழுமையாக படித்த பின்னர்தான் தனி நீதிபதி இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்தார் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. படத்திற்கு எதிரான இந்த புகார் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், அது சம்பந்தமான உத்தரவு தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. தனி நீதிபதி ஜனவரி 6ஆம் தேதி உத்தரவை ரத்து செய்திருந்தார். அப்படியானால் தனி நீதிபதி தலைவரின் உத்தரவை படித்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் அந்த தகவல் தொடர்பு மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. ஆய்வுக்குழு டிசம்பர் 19 அன்று திரைப்படத்தை பார்த்தது. டிசம்பர் 22 அன்று சில விலக்குகளுக்கு உட்பட்டு படத்தை வெளியிடலாம் என்று குழுவிலிருந்து தகவல் கிடைத்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். விலக்குகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் டிசம்பர் 25 அன்று படம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவித்த போது, ஜனவரி 5 அன்று தயாரிப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்ட தகவலில் தலைவர் சில புகார்களை பெற்றிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் பரிசீலனை குழு உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் அந்த படத்தை பார்க்கவில்லை என்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் பதிலாக தெரிவித்தது. தகவல் மட்டுமே ரத்து செய்யப்பட்டது என்றால் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி முன்வைத்திருந்தார். போதுமான கால அவகாசம் சென்சார் போர்டுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் தலைமை நீதிபதி முடித்து வைத்திருந்தார். இவ்வாறாக இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.